ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட நினைக்கிறேன். என் நாத்தனார் பண்ணி வச்சுக்கிற வேலையை பாருங்களேன். துவைச்ச துணியை எங்கே போட்டுட்டு சேரை எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு வச்சுருக்குறாங்க. ஒன்றாவது கட்டில் மேலேயாவது போடணும். என்ன மாதிரி வேலை பண்ணுறா பாருங்களேன். எனக்கு அப்படி இருக்குது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. கடைசியில் மாமா நீ தமிழ்நாட்டுக்கு வர வேணாமா நீட்டார். அவ்வளோதாங்க, ஜோலி முடிஞ்சு போச்சு. இழுத்து ஊற்றி மூடியாச்சு எல்லாத்தையும். தமிழ்நாட்டிலையும் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணி எதுக்குடி நேற்று அந்த மாதிரி வீடியோ போட்டேன், நீ போட்ட வீடியோ பார்த்து நான் பயந்துட்டேன்டி அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த நியூஸை பார்த்து நான் எந்த அளவுக்கு மென்டலாக ஆனேன் அப்படின்றது எனக்கு தெரியும். மாமா சொன்னார், எங்கள் வீட்டில் இப்போ ஒரு சிலிண்டர் தாங்க இருக்குது, இன்னும் புக்கு வரல. அதனால் மாமா என்ன சொன்னார்னா, நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, நீ கிளம்பி போயிட்டு அடுப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ. சப்போஸ் இன்கேஸ் சிலிண்டர் காலி ஆகிடுச்சுன்னா உனக்கு அடுப்பில் சமைக்க யூஸ் ஆகும் அப்படின்னு. சரி, நான் அடுப்பில் சமைச்சிப்பேன். அங்கே உங்களுக்கு சிலிண்டர் காலி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, கடவுள் வழி விடுவார், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு கடவுள் வழி விடுவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. பார்க்கலாம் எப்படி நேரம் போகுது, என்ன ஏதுன்னு தெரியல. நான் வரேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் நான் டிக்கெட்டு கேன்சல் பண்ணலை. பார்ப்போம் எப்படி நிலமை போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். மாங்காய் மரத்தை வச்சுட்டு மாங்காய் திருடுறத பாருங்க. பேஸ் এটা কিসে করিব খাইব এ কেতে ছোট ছোট হচ্ছিল। ଆଉ ଗୋଟେ କଟିଛି ନାକି ଛୋଟ ଉଚ୍ଚଲ தம்ம தப்பனும் குட்டையில அந்த சின்னதாக இருக்கிறத எதுக்கு தான் இப்போ இதை ସେ ଆମ୍ବ କିସ କହିବା ଆମ୍ବଟା ନେଇକି ତ୍ରିଡ଼ିକି କିସ ନେଇକି ପଳେଇବ ମାଙ୍ଗା ତ୍ରିଡ଼ିକୁ ଆନି ମାଙ୍ଗା ଏଇଟା କଦଳୀ ତାପରେ ସେଇଟା சொஞ்சனா முருங்கைக்காய் வாழைக்காய் இதெல்லாம் திருடலையான்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு போகிறோம், பாய். பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்காக காய் கட் பண்ணியிருக்கேன். அரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் எனக்கு வந்து கத்திரிக்காய் பொரியலும் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி தக்காளி தொக்கு இருக்குது அதுவே, அதனால் வந்து அதை அப்படியே இது பண்ணிவிட்டு பொரியல் மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் மட்டும் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக தூக்கம் வருது. சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே, கத்திரிக்காய் பொரியல் பண்ணும்போது பார்க்கலாம். வந்து சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் வந்து அரைக்கு வந்து எப்பவும் போல் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. பாவக்காய் போடலான்னு பார்த்தேன், பட் பாவக்காய் போட்டேன் சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால அதுக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும். எப்பவும் போல் எனக்கு வந்து கத்திரிக்காய் பொரியலுங்க கடுகெண்ணெயில் செஞ்சதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டால் இந்த பக்கம் பாருங்க, தக்காளி தொக்குங்க. இதை லைட்டாக சூடு பண்ணணும். சாதம்லாம் வடித்ததுக்கப்புறம் தான் சூடு பண்ணணுமே. அரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்ணும். ஓகே, அரி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அரி வர லேட் ஆகுங்க, பசிக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து முடி மிச்சர் சாப்பிட்லாம். இப்போ சாரிங்க, பொரி மிச்சரும் சாப்பிட்லாம். பொரி வந்து எடுத்துட்டேன். இருங்க, மிச்சர் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜே வா வெளில. அவ்வளோதாங்க.
இப்போது இதை இப்படி ஒரு குலுக்கு அப்படி ஒரு குலுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு பசிக்குது சாப்பிட்லாம் உட்காந்து. அப்போ தான் அரி வர வரைக்கும் தாங்கும். இல்லைன்னா அப்புறம் அரி வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னா அவன் கத்துவான் அழுவான். அதனால் இப்போதைக்கு இதை சாப்பிட்டு தண்ணி குடித்தா கொஞ்சம் வயிறு திம்முன்னு இருக்கும். நான் போய் சாப்பிட்றேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏங்க சாப்பிட்லாமா? பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். என்ன செஞ்சது தான் உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், தக்காளி தொக்கு, சாப்பாடு. இது தான், வாங்க சாப்பிட்லாம். அரிக்குட்டி வந்து வரலைங்க. நானும் மணி கிட்டத்தட்ட 1:15 ஆயிடுச்சு, இன்னும் வரலை. குழந்த லேட்டாக தான் வருவான், ஏன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதில்லை, அதனால் லேட்டாக தான் வருவான். இப்போ நான் சாப்பிட்றேன். அவன் வந்ததுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம். இப்போ நான் சாப்பிட்றேன், வாங்க பார்க்கலாம். சாப்பாடு, தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்தாச்சுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பயங்கரமாக பசிக்குதுங்க. என்ன ஏன் தான் இவ்வளோ பசி இருக்குதுன்னு தெரியல. சரி, ஓகே. நான் வந்து பொரி சாப்பிடும்போது மணி 12:15. என்ன கொஞ்சம் சாப்பிட்டேன், ஒரு அளவுக்கு தாங்குச்சு. அதுக்கப்புறம் தாங்க முடியல, கேராகுது. அதனால தான் சாப்பிட்றேன். ஓகே, நான் சாப்பிட்றாங்களே, நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய்ங்க. என்ன யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் சாப்பிட்றீங்க? லேட்டாக வந்ததுனால பசிக்குதா சாமி? சரி, ஓகே. என்னென்ன சாப்பிட்றீங்க சாமி? ஆலு பஜா. சரி, ஓகே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஓஹோ, காய்வா. ஓ, காய்வா. நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சோமே. வெளியே கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி அப்படியே மானம் கொஞ்சம் மூடினபடியே இருந்தது. அங்கே பாருங்கள், பாத்திரங்க இருக்கா. சாரை கொண்டு போய் டியூஷனில் வேணும், தூங்குறாரு. எழுப்பணும் இதுக்கு மேலே. அண்ணி வேறு எங்கேயோ வெளில போகணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க மதியமே 2 மணிக்கா. வேலையெல்லாம் முடிச்சாதான் அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வர முடியும். சரி, ஓகே, பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன். அரிக்கு வந்து மேலே போயிருந்தோம் இல்லைங்க, அங்கே வாங்கி கொடுத்தேங்க. இப்போ இந்த ஃபேனை நான் இங்கே வச்சுட்டு உட்காந்துங்கிறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க தெரியுமா? இதில் வந்து மொத்தம் 3 லெவல் இருக்குது. நம்ம ஃபேனில் எப்படி 1, 2, 3 ஸ்லோ, ஸ்பீடு, ஹை அந்த மாதிரி இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஃபேன்லேயும் இருக்குது. வாய் ரொம்ப உளருது. எனக்கு பின்னாடி அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது எனக்கு யோசிக்கிறேன். நான் இங்கே உட்காந்து நான் அதையே யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவராக தான் போகிறாளோ இவன் அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அரி வச்சிட்டு இருந்தாங்க. அரி வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைக்கு போயிருக்கான் மிக்சர் வாங்கிட்டு வர்றதுக்காக. அதனால் அதை சும்மா நான் எடுத்து இப்படி காற்று வேஸ்ட்டாக அங்கே கீழே எதுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து இப்படி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஓவராக தான் போகிறனோ அப்படின்றது நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரி வச்சுட்டு இருந்ததுனால அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டியூஷனுக்கு 6 மணி டியூஷன் போகணும்ல, அதனால் சார் வந்து மிச்சர் வாங்கிற போயிருக்காரு பொரி சாப்பிட்றதுக்காக. இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஆனால் நல்லா இருக்குதுங்க. இந்த ஹீரோயினிலாம் வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, மேக்கப் போட்டாங்கன்னா இப்படியே வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய இதுவில். அந்த மாதிரி இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் பையன் நல்லா தான் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சார்ஜர் போடுற மாதிரி என் பிள்ளை பார்த்து எடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டே. இதில் சார்ஜர் போட்டுக்கலாங்க. சார்ஜர் காலி ஆகிடுச்சுன்னா நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்கிதுங்க சார்ஜர் போட்டால். இந்த ஃபேனு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா, நல்லா காற்று வருது. சரி, ஓகேங்க, நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. அரி என்ன சாப்பிட்றான்னு பார்க்கலாம். तुम कौन खाओ भुजा मिर्च केबे कोटी की चिमी से वीडियो उठे बना आज्ञा लो तू सकाल कोटी की पहुँची बोले जी
கழுதம் தப்பணும். என்ன சாப்பிட்றாரி? ம் 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 உன் கையில் என்னப்பா இருக்குது? ஆ இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல உங்களுக்கு? ம் ଖାଇକି ଜଲ୍ଦି ଟ୍ୟୁସନ୍ ଯିବା। ହେଇ ବାପା ତୁ କ'ଣ ଖାଉଛୁ ଲୋ? ଏଇଟା କ'ଣ? ସେ ଚାରରେ ବସୁ। வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. தயவு செஞ்சு இதுக்கு அடுத்தது சென்னையில் எனக்கு தோன்ற வரைக்கும் சென்னையில் வந்து இந்த தண்ணி வண்டி, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பெட்ரோல்லாம் வந்து தட்டுப்பாடு ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணி வண்டி இதெல்லாம் வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து எல்லாருமே பார்த்து தமிழ்நாட்டில் சேஃப்டியாக இருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.